ராசி. அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோகமாக இருக்குமா? மருமகள் மாமனாருக்கு ஒத்து போவாரா? மருமகள் மாமியாருக்கு ஒத்து போவாங்களா? மருமகன் மாமியாருக்கு ஒத்து போவாங்க? இப்படி பல கேள்விகள். ஏன்னா மாமனார் மாமியார் உறவுகள் இவ்வளோ காலம் அந்த கேது அந்த இடத்துல இருந்துட்டு போனதுடைய பலன் கண்டிப்பாக எப்பயுமே கேது டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு விஷயத்தை செய்யும். ஒரு 3.5 மாதத்துக்கு அது வேலையை செய்யும். எப்பயுமே சனி பகவான் 2 வருஷத்துக்கு ஒருக்க மாறினாலும் மாறின பிறகு ஒரு 4 மாதத்துக்கு அதனுடைய வேலையை காட்டும். அந்த கேது 3 மாதத்துக்கு நமக்கு தலை சுத்தல், தலை சுமத்தல் சம்மந்தப்பட்ட நோய், மனதுக்குள்ள ஒரு அமைதியின்மை, காதுக்குள்ளே சவுண்டு கேட்குறது, இந்த டைமில் தான் காதில் வந்து பேசுது, சவுண்டு கொடுக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதை விட ஏதாவது சிகப்பு நிற பொருள்கள், சைரன், அலாரம் போடுறது, ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி எந்த வண்டியாக பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்க போதோன்னு ஒரு எண்ணம் வந்துடும். உங்களே அறியாமல் தலையை பிடிச்சிட்டு உட்கார்றது, தலையில் தட்டிக்கிறது. அந்த நேரத்தில் என்ன செய்கிறது? அப்போ கொஞ்சம் போல் ஹீட் வாட்டர் குடிக்கணும். ஹீட் வாட்டர். அந்த ஹீட் வாட்டர் குடிக்க குடிக்க உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுவீங்க. நாடி நரம்புகள் ஒழுங்காக வரும். இதில் சிலர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேது மாறினோடனே இந்த சாண்டல் பவுடரை கொஞ்சம் போல் சேர்த்து முகத்தில் தேய்ச்சிக்கிட்டே வருவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சந்தன தைலத்தையும் போடலாம். ஆனால் சந்தன தைலம் போட்டால் ரொம்ப குளிர்ச்சி. அதுக்கு இந்த சாண்டல் பவுடர்களை வாங்கி லேசாக கலந்து முகத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய நறுமணமானது கண்டிப்பாக உங்களை இந்த வருஷம் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றும். அதை விட இன்னொன்று சொல்லேன், பொம்பளை புள்ளியை சாண்டல் பவுடர் மட்டும் போடவா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்நானப்பொடி, ஆண்டாள் ஸ்நானப்பொடின்னு ஒன்று இருக்குது. அதை வாங்கி நல்லா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை இப்படி நல்லா உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க பாடியில் உள்ள அந்த வினை ரியாக்டடு அந்த 3.5 மாதத்துக்கு இருக்காது. அவங்களுக்கும் உடம்பு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்கும், இல்லைன்னா ஒரு பதவி கிடைக்கும், ஒரு பட்டம் கிடைக்கும், ஆயுள் காலம் நீடிக்கும். இதில் தாலி பாக்கியம் பெருகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியம் இந்த இடத்துல நம்ம 3 நட்சத்திரங்கள் இதில் வருது. உத்திரம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை 1, 2. அப்போ உத்திர நட்சத்திரத்துக்காரங்க நம்மளுடைய சூரியனுடைய நட்சத்திரம் இந்த வருஷம் ராஜா சூரியன். அப்போ என்ன செய்யணும்? நாம் செய்யக்கூடிய காரியம் அர்த்தநாரீஸ்வரர் கோயில், சிவனும் சக்தியும் இணைந்திருக்க மாதிரி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ணிடுவாங்க. அது இல்லாதவங்க படத்தை வச்சு கும்பிடுங்க. அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் அவங்களுக்கு குலதெய்வம் தான். எப்படி சுற்றி பார்த்தாலும் அவர்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்ய விளக்கு போட்டு தீபம் ஏற்றி மாலை போட்டு வந்தாங்கனாலே பணம் வரும், கடன் தொல்லை நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும். அடுத்தது சித்திரை 1, 2. இவங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. எப்போவுமே கஷ்டம், எப்போவுமே பிரச்சனை, எப்போயுமே அவங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ அவங்க செய்யக்கூடிய காரியம் மன நிறைவு அடைவதற்கு அவர்களால் முடிந்த அளவு துவரம்பருப்பு சாதம், சாம்பார், துவரம்பருப்பு சாம்பார் வச்சு அதை சாதமாக கிண்டி ஒரு 6 பொட்டணம் யாராவது உடல் ஊனம் போன்றவருக்கு கொடுத்துக்கிட்டே வரணும். அது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வராது, டென்ஷன் வராது, நர்வஸ் வராது, கடன் உபாதைகளிலிருந்து விடுபடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.